அவர் மேலே பண்ண முதலீடு பார்ட்டி இருக்குல்ல, பார்ட்டி வந்து டைம், எனர்ஜி, மணி நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. அது வந்து வென்ட் இன் வெயின் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சில சமயம் பார்ட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுது. இப்போது அவர் மட்டும் இல்லை, ஹிந்தி தெரியாத என்ன கொண்டு போய் ஒரு நேஷனல் பிரசிடெண்ட்டாக போடுது கட்சி, அதுவும் எக்ஸ்பெரிமெண்ட் தானே. ஸோ பார்ட்டி இஸ் ட்ரைங் மெனி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். உங்களை பார்த்தா நிர்மலா சீதாராமன் மேடம் ஹிந்தி கற்றுக்கணும்னு சொன்னாங்க. வாடுதி அதுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரம் பேச ஆரம்பிச்சிச்சு. இல்லை. ஸோ அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து கட்சி முடிவெடுக்குது. ஒரு திறமசாலியான ஒரு இளைஞர், நல்ல ஒரு பேச்சாற்றல் மிக்கவர். அதனால் அவரை வந்து இங்கே கொண்டு வந்து நம்ம போடுறது மூலமாக கட்சியோட வேலைகளை வேகப்படுத்தலாம், கட்சியோட வளர்ச்சியை துரிதப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். திரு அண்ணாமலை அவர்கள் இங்கே வராரு. நீங்கள் சொன்ன மாதிரியே நிறைய அதிகாரங்கள், சுதந்திரம், என்ன ரிசோர்ஸ் சப்போர்ட் வேணுமோ எல்லாமே கட்சி பண்ணுது. 24 அவரோட விருப்பத்துக்கு தான் நாம் எல்லாம் தனியாக நிற்கிறோம். 24லையும் அவர் தான் நிறைய விஷயங்களை முடிவு பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் நான் முழுக்கவே எல்லாமே அவர் தான் சொல்ல மாட்டேன், கன்சல்டேஷன் இருக்குது. கம்பேரிட்டிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு 26ல் திரு நயினார் நாகேந்திரன் சுதந்திரமாக எடுத்ததை விட 24ல் திரு அண்ணாமலைக்கு அதிக சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். நிச்சயம்.